ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் தான் தமிழ் வருடமானது பிறக்கும். ஒவ்வொரு தமிழ் புதிய வருடமும் இந்த மாதத்தில் தான் பிறக்கும். ஆக்சுவலி ஏப்ரல் 13, 14 இந்த 2 தேதியில் ஏதாவது ஒரு தேதி கண்டிப்பாக தமிழ் வருட பிறப்பு ஒவ்வொரு வருடமும் இருக்கும். ஸோ இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் 14ஆம் தேதி வருகிறது. கரெக்டாக நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் வருட பிறப்பு வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய முதல் நாளான முக்கியமான ஒரு நாளான செவ்வாய்க்கிழமையோடு பிறக்கிறது. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் மேசராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் தான் இந்த நாள். இந்த நாள் தமிழர்களுடைய திருநாளாக உலகமெங்கும் கொண்டாடப்பட இருக்கு. ஸோ இந்த நாளுடைய சிறப்பு பற்றி கண்டிப்பாக நான் நிறைய வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நாளுடைய சிறப்பை மட்டும் இல்லாமல் இந்த நாளில் செய்ய வேண்டிய சில தானங்கள் பற்றி சொல்ல போகிறேன். இந்த தானங்களை நீங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்கிறதுனால இந்த வருடமே உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. சிறந்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானம் செய்யறது தான். அதுவும் இந்த நாளில் இந்த பர்டிகுலர் பொருட்களை தானம் செய்தால் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது என்ன பொருள், என்ன தானம் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற சூட்சம ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த தானத்தை பண்ணி பயன் பெறுங்க. ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும், நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது. தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு செய்கிறது ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு அமோகமாக பலன் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு நீங்கள் தானம் செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் மட்டும் செய்யக்கூடாது. இந்த டைம் பிறக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அதுவுமா இந்த வருடம் நமக்கு செம்மையாக இருப்பதற்கு நாம் செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பொருட்களை அதிகமாக தானம் செய்ய வேண்டும். அதெல்லாம் என்னென்னங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல தமிழ் வருட பிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். மொத்தம் தமிழ் வருடம் 60 பெயர்களில் இருக்குது. இப்போ வரக்கூடிய வருடத்துடைய பெயர் பிரபவ வருடம். இது 40வது வருடம். ஸோ இந்த வருடத்துடைய பஞ்சாங்க கணிப்பு கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த வருடம் மழை எப்படி இருக்கோ, உலக மக்களுக்கு நன்மை நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி பஞ்சாங்க கணிப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வீடியோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. அதோடு இந்த நாளில் கனி காணுதல் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை செய்ய வேண்டும். அந்த விஷயம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு அதையும் இந்த நாளில் பின்பற்றுங்க. இதெல்லாம் இந்த நாளில் பின்பற்றிட்டு மெயினாக செய்ய வேண்டியது என்னென்னா தானம். ஸோ தானங்கிறது தான் சிறந்த ஒன்றாக சொல்லப்படுது. அந்த தானத்தை என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த தானம் செய்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த தானம் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த தானம் உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். அதனால் அந்த தானத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்க. நம்பிக்கை இல்லாமல் மட்டும் பண்ணாதீங்க. சரி, என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்ய வேண்டிய தானங்களும் கட்டாய செய்யக்கூடாத செயல்களும் இதுதான் என்பது ஜோதிடர்களே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்டதை நாம் இந்த நாளில் ஃபாலோ பண்ணாவே இந்த வருடம் நம்மளுக்கு செம்மையாக அமையும். ஆண்டுடைய முதல் நாள் தொடக்கத்தில் நம்ம செய்யக்கூடிய தானங்கள் நம்மை மென்மேலும் வளர செய்யும். நமக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய வேண்டுதலை விட மற்றவர்களுக்காக நாம் உதவக்கூடிய செயல்களில் இறைவனை காணலாம் என்பது ஒரு நியதி. இதை தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற பழமொழி கூறுகிறது. அவ்வகையில் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அன்னைக்கு செய்ய வேண்டிய செயல்களும் செய்யக்கூடாத செயல்களும் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன என்பதை சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு நிறைய இன்ட்ரோவே கொடுத்துட்டேன். இப்போ மெயினாக மேட்ருக்கு வரலாம். ஸோ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் லாபம், என்ன செய்தால் நஷ்டம், எல்லாத்தையுமே விரிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையுமே விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவைகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய உணவை படைப்பது கண்டிப்பாக செய்யணும். ஆக்சுவலி அதுதான் முறையே. இந்த நாளில் இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு இந்த மாதிரி 6 சுவைகளும் இருக்கிற மாதிரி உணவானது அமையணும். அந்த மாதிரி அமைவது இந்த நாளில் சிறப்பு. பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையில் படைப்பது விசேஷம். அதனால் பாகற்காய் சமைக்கிறது இந்த நாளில் மட்டும் சிறப்பு. அனைத்தும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை அறிவுறுத்தவே இவ்வாறு அறுசுவை உணவு அனைத்து புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுது. ஸோ இந்த வருடத்துடைய முதல் நாள் பாகற்காய் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய உணவு. சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். எனவே கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் இந்த புத்தாண்டு துவக்கத்தில் செய்வது மிகவும் விசேஷமானது. தோஷங்கள் இருந்தால் நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த நாளில் தானம் செய்யணும். என்ன தானம் மெயினாக செய்யணும்னா குடை தானம், செருப்பு தானம், அதோடு விசிறி தானம். குடை இப்போ ரொம்ப வெயிலுக்கு முக்கியம், செருப்பும் வெயிலுக்கு ரொம்ப முக்கியம், விசிறி ரொம்ப முக்கியம். இந்த 3 தானத்தை செய்யறது அவ்வளோ ஒரு சிறப்பு. இதோடு நீர்மோர் பந்தல் அமைப்பது, தண்ணீர் பந்தல் அமைப்பது இந்த மாதிரி தெய்வ காரியமான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். இதன் மூலம் உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய விஷயம் நடைபெறும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும். அதனால் நீங்கள் நீர்மோர், தண்ணீர் பந்தல் இந்த மாதிரி இந்த நாளில் செய்யலாம். அதோடு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வீட்டு வாசலில் தண்ணீர் வைங்க. அது குடிக்கிறது அவ்வளோ உங்களுக்கு நல்லது. வாயில்லா ஜீவன் தண்ணிக்கு கஷ்டப்படும் போது அந்த தண்ணீரை உங்கள் வீட்டு வாசலில் கண்டு மகிழ்ச்சி அடைந்து அதை குடிக்கும். அது மனசு ரொம்ப குளிர்ந்து போகும். அந்த வாயில்லா ஜீவன் குளிரும் போது உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். அதனால் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட வீட்டு வாசலில் தண்ணீர் வைக்க மறக்காதீங்க. அதே போல் தமிழ் புத்தாண்டன்று செடிகளை நடுவது ரொம்ப முக்கியம். தியானங்கள் செய்வது, தானங்கள் செய்வது இதுவும் ரொம்ப முக்கியம். இறை வழிபாடுகளில் ஈடுபடும் போது உங்களை மென்மேலும் அந்த இறை வழிபாடு வளர செய்யும். வருடம் முழுக்க இளநீர், நொங்கு, விளாம்பழம், தர்பூசணி இந்த மாதிரி குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி கூட இந்த நாளில் தானம் செய்யலாம். ஒரு முழுசாக ஒரு தர்பூசணியை வாங்கி அதை கீத்து போட்டும் தானம் செய்யுங்க. இளநீர் ஒரு 10 வாங்கி தானம் செய்யுங்க. நொங்கு வாங்கி தானம் செய்யுங்க. இந்த மாதிரி குளிர்ச்சியான பழங்களை வாங்கி இந்த நாளில் தானம் செய்யுங்க. நீங்களும் இந்த நாளில் இந்த பழங்களை சாப்பிடுங்க. மிக 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 உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது. தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா, கடைக்கு சென்று நீங்கள் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்கணும். தங்கம் வாங்கிறது இந்த நாளில் செய்தால் ரொம்ப நல்லது. அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கிறது எந்த அளவுக்கு உயருமோ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முதல் நாள் தங்கம் வாங்கிறது வருடம் முழுக்க தங்கம் சேரும் என்பது ஒரு ஐதீகம். அதனால் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள் அன்னைக்கு வாங்குங்க. இப்போ திடீர்னு வாங்க முடியாதவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பீங்க. பிளான் பண்ணதை கரெக்டாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்குற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்படி பண்ணி வாங்கிறது ரொம்பவே உங்களுக்கு பெருக செய்யும். அக்ஷய திருதி போலவே தமிழ் புத்தாண்டு நன்னாலும் நமக்கு மென்மேலும் செல்வத்தை பெருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எனவே தான் இந்த நாளில் நீங்கள் வாங்கணுங்கிறத சொல்கிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை குருஹோரை எப்போ வருதோ அதை பார்த்து அந்த நேரத்தில் தங்க நகை வாங்குவது நல்லது. இல்லை சுக்கிரஹோரை பார்த்து நீங்கள் வெள்ளி நகை வாங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும். இது உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப உங்களால் முடிந்த ஏதேனும் ஆபரணம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்கி கொள்ளுங்க. அப்படி வாங்க முடியலையா கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, பழம் இந்த மாதிரி மங்கள பொருட்களை வாங்குங்க. அதுக்கு ஈக்குவலாக இது குறிப்பிடப்படுது. இந்த பொருட்களை வாங்கினாலும் குடும்பத்தில் மென்மேலும் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு செய்யும். அதோடு நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்து பெரியவர்களிடம் இந்த நாளில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து வாங்கக்கூடிய பணத்தை உங்களுடைய கல்லாப்பெட்டி அல்லது பட வைக்கக்கூடிய இடத்துல வைத்திருங்க. அதோடு சிறிதளவு பச்சை கற்பூரம், கிராம்பு, சோம்பு ஆகியவற்றை சேர்த்து வைங்க. இவ்வாறு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய தொழிலில் லாபம் மண்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. தமிழ் புத்தாண்டு கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். அதோடு எண்ணெய் தேய்த்து தலைக்கு இந்த நாளில் குளிக்கக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, தீட்டு காரியங்கள் செய்வது, நகை வெட்டுவது, முகசவரை செய்வது, முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்த நாளில் கட்டாயம் செய்யக்கூடாது.
வீட்டில் இருக்கும்போது இந்த நாளில் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது. வீட்டில் சேகரித்து வைக்கக்கூடிய குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது. புதிய பொருட்களை வாங்குவது செய்யலாம். வீண் விரயங்களை ஒருபொழுதும் இந்த நாளில் செய்யக்கூடாது. யாருக்கும் இந்த நாளில் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் வாங்கவும் கூடாது. தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளையும் செய்ய தவிர்க்க வேண்டியவைகளையும் தவிர்த்து பலம் பெறணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.